ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினா வேக வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை செய்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், கத்தி வச்சு குத்தி பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். மாவு மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கிறத பொறுத்து நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரவை பார்த்திங்கன்னா பால் எல்லாத்தையும் டக்குன்னு நல்லா உறிஞ்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துங்க. பாருங்கள், மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் இப்போ அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். ஸ்டவ் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக எள்ளு தூவிக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சாப்பிட சொல்ல எள்ளோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுக்கலாம். வேக வச்சு எடுங்க, அப்போ தான் எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மீதமுள்ள மாவு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு வேக வைங்க, அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.